கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். எரிபொருள் விலைச்சூத்திரத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் என்ன? எரிபொருளினுடைய விலை குறைவடையாமல் இருப்பதற்கான உண்மை காரணம் இதுவா? தொடர்ந்தும் விமர்சிக்கப்படும் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள். தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இந்த அரசாங்கத்தினுடைய சில பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்த வரி சம்பந்தப்பட்ட விடயத்தில் பெரிய அளவிலான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் சார்ந்த விடயத்தில், விவசாயிகளுடைய நெல் விலை திருத்தம் சம்பந்தமான விடயத்திலையும், விலையை நிர்ணயித்தல் சம்பந்தமான விடயத்திலையும் இந்த அரசாங்கம் சரியான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்துமே இந்த எரிபொருள் சார்ந்த விடயத்திலையும் இந்த அரசாங்கம் தொடர்பாக பல விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய அழைப்பாளர் ஆனந்த பாலித ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் மேலே முன்வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு விமர்சனம் மாதிரியான நிலைப்பாட்டில் தான் இது அமைந்திருக்கின்றது. இது பெட்ரோல் விலையை 125 ரூபாயாலும் டீசல் விலையை 110 ரூபாயாலும் உடனடியாக குறைக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் ஏன் இந்த விடயங்களை இன்னும் செய்யவில்லை என்கின்ற விடயத்தை ஒரு கேள்வியாக எழுப்பி அதற்குரிய சில காரணங்களையும் விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விலை சூத்திரத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கின்ற விடயத்தை ஆனந்த பாலித அவர்கள் காட்டியிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மீறி மக்களின் பணத்தை சூறையாடுற நோக்கில் தான் தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த எரிபொருள் விலை சூத்திரம் மக்களுக்கு ஏதுவான நிலைப்பாட்டில் இல்லை. இது உருவாக்கப்பட்டதே ஒரு மக்கள் சார்ந்த விடயத்துக்காகத்தான். குறிப்பாக இந்த விலையை அதிகரித்தல் மற்றும் சரியான ஒரு நடைமுறையில் இந்த விலைகள் இருக்கணும்ன்றதுக்கான தான் இந்த விலை சூத்திரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது மக்கள் சார்ந்ததாக இப்பொழுது இல்லை என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் பெற வாய்ப்பு இருந்தாலும் சிசில் செல்துகாவின் தலையீட்டோட அரசாங்கம் அவசர கால உடனடி கொள்முதல் திட்டத்தின் கீழே அதிக விலைக்குத்தான் இந்த எரிபொருளை இவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்தில் ஒரு பெரல் கச்சா எண்ணெய் $4.8 வாங்கவிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துட்டு $40 முதல் $50 என்கின்ற அதிக விலைக்கு இவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு உச்சபட்ச விலையாக இருக்கின்றது. இது இப்பொழுது மக்கள் தலையில தான் முடிந்திருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். சிபெட்கோ நிறுவனம் கடந்த டிசம்பரில் 36 மில்லியன் ரூபாவும் ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் 2 பில்லியனுக்கு அதிக லாபங்களும் ஈட்டியிருக்கின்றன. இருந்தாலும் மீண்டும் இந்த லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பதன் அடிப்படையிலும் தொடர்ந்து இந்த விலையை குறைக்காமல் இருக்கிற அடிப்படையிலும் வைத்து பார்க்கின்ற பொழுது தனியார் நிறுவனங்களுக்கு ஏதுவாகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக முன்னர் பேசுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த நாணய நிதியத்தினுடைய சில நிபந்தனைகளை மீறி இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்கிற விடயம் ஒரு பேசுபொருளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் விலை குறைக்கப்படலாம் என்கிற விடயத்தை பேசுகின்றார். ஆனால் பிரதமர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பழைய எண்ணெயை அதிக விலைக்கு வாங்கியதால விலையை குறைக்க முடியாது என்கிற விடயத்தை முன்வைக்கின்றார். மார்ச் மாதத்திலேயே போதிய எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் குறிப்பிடுகின்ற சில விடயங்களே முன்னுக்கு பின் முரணான விடயங்களாக இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், இந்த உலக சந்தையில் விலை குறைவாக இருந்தும் சிபெட்கோ நிறுவனம் அதிக லாபம் ஈட்டியிருந்தும் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த எரிபொருள் சூத்திரம் இருக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய அளவிலான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் சார்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ டி சில்வா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இந்த அரசாங்கத்தின் மேலே. என்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மக்காச்சோளத்தினுடைய இறக்குமதிக்கான வரி உயர்த்தப்பட்டதால தொடர்ந்துமே இந்த கோழி இறைச்சி முட்டை போன்ற விடயங்களில் விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது
மக்களே பாதிப்புக்குட்படுத்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகள் சார்ந்த விடயத்தில் 1,50,000 மெட்ரிக் டன் நெல்லை இறக்குமதி செய்ததால ஏற்கனவே இந்த விவசாயம் செய்த விவசாயிகளுடைய நெல்லை விநியோகிக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லினுடைய விலையை நிர்ணயிக்கிற சம்பந்தமாக பல சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரச்சனைகளை இந்த நிதி குழுமம் தீர்த்திருக்கணுமானால் இந்த நிதி குழுமம் சார்ந்த விடயங்களில் சரியான முறையில் செயல்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் நெல் சந்தைப்படுத்தல் சபை மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த விலைகளை நிர்ணயித்தல் என்கின்ற விடயத்தில் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு ஏதுவானதாக இந்த விடயத்தை மாற்றி அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த விடயத்தை விவசாயிகளுக்கு ஏதுவானதாக மாற்றி அமைக்கல. தொடர்ந்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்துறதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு உகந்த அடிப்படையில் நெல்லினுடைய விலை இல்லை. பெரிய பெரிய அரிசி ஆலை உற்பத்தி விநியோகஸ்தர்கள் தான் இதில் அதிக லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர இதால மக்களுக்கோ அல்லது அடிப்படையில் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கோ எந்த ஒரு பயனும் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அரிசி சந்தையில் சில பெரிய ஆலைகளின் ஏகபோக ஆதிக்கத்தை குறைத்து சிறிய ஆலை உரிமையாளர்களும் விவசாயிகளும் மக்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காக சக்தி அரிசி கூட்டுறவு என்கின்ற ஒரு விடயம் 2020 மூடப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட 2020 இந்த நிறுவனம் மூடப்பட்டிருந்தது. இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கூட இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. இதை திறந்து இதன் மூலமாக விவசாயிகளுக்கும் மற்றும் இந்த சிறிய சிறிய அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் மக்களுக்கும் சரியான விதத்தில் போய் சேர வேண்டிய ஒரு நடைமுறைப்படுத்தல்களை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளலை என்ற விமர்சனத்தை தொடர்ந்துமே முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் மட்டுமில்லாமல் தொடர்ந்தும் இந்த வெட்வெரி சார்ந்த விடயத்திலையும் ஒரு முக்கியமான விமர்சனம் ஒன்று அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வெட் வரி விதிப்புக்கான தற்போதைய வரம்பு தொகை குறைக்கப்படாமல் 60 மில்லியன் ரூபாவாகவே பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் முன்னைய காலகட்டங்களில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை 60 மில்லியன் ரூபாவிலிருந்து குறைப்பதற்கான சில நகர்வுகளை செய்திருந்தது. உண்மையிலேயே இந்த வெட் வரி 60 மில்லியனிலிருந்து குறைக்கப்படுமாக இருந்தால் அந்த சிறிய சிறிய வியாபாரம் செய்பவர்கள் சிறிய சிறிய வணிகங்களில் ஈடுபட்டிருக்கின்ற சிறிய வியாபாரிகளுக்கு இது பெரிய பாதகமான செயல்பாடாக அமையும். குறிப்பாக இந்த வெட் வரியை கட்ட தவறும் பட்சத்தில் 1 மில்லியன் ரூபா வரைக்குமே அபராதம் விதிக்கின்ற ஒரு நடைமுறைப்படுத்தல்களையும் இந்த அரசாங்கம் முன்னைய காலகட்டங்களில் பேசியிருந்தது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இப்பொழுது இந்த சிறிய வர்த்தகர்களுடைய எதிர்ப்பாலையும் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பாலையும் இது இப்பொழுது பின்வாங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் இதால் பாதிக்கப்படுறது சிறிய வர்த்தகர்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு இந்த 1 மில்லியன் ரூபாய் என்கின்றது அபராதமாக விதிக்கப்படுகிற 1 மில்லியன் ரூபாய் என்றது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வரம்பு எந்த அளவுக்கு இருக்க போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. 60 மில்லியன் ரூபாய்க்கும் குறைவானவர்கள் என்றால் எந்த அளவுக்கான அடிப்படையில் இவர்கள் இதை கொண்டு வரப் போகின்றார்கள் என்ற கேள்வி இருந்திருந்தது. ஆகவே இந்த விடயம் இப்பொழுது நிறுத்தப்பட்டது இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி அல்ல, இது மக்களுடைய வெற்றியும் சிறிய வர்த்தகர்களுடைய வெற்றியாகவும் தான் இருக்கின்றது என்கிற விடய பொருளில் அவர் இந்த விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்துமே அண்மை காலமாக இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் தொடர்ந்து விமர்சிக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. 2028 அளவில் முழுமையாக கடனை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இந்த அரசாங்கம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டதாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார கட்டணம் தொடர்பான விடயத்திலையும் தொடர்ந்து அரசாங்கத்தின் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நிலக்கரி ஊழல் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்ட பிறகு அதிகளவாக இந்த எரிபொருள் மின்சார தேவைக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது என்ற விடயங்கள் பேசப்பட்ட பிறகு இந்த அரசாங்கத்தின் மேலே தொடர் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய பாதையில் இருந்து பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் சரியான வகையில் தான் செயல்படுத்தப்படுகின்றன. ஏற்கனவே இவர்களுடைய கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சி, இடதுசாரி நிலைப்பாட்டில் தான் செயல்படுகின்ற ஒரு கொள்கைகள் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இவர்கள் மேலே முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கின்றது என்றால் தனியார் கம்பெனிகளுக்கு ஏதுவான வகையில் இவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. இப்பொழுது இவர்கள் பின்பற்றுகின்ற சில விடயங்களும் கூட அண்மையில் இந்த எரிபொருள் சம்பந்தமான விமர்சனத்தில் கூட எரிபொருள் விலையை இன்னும் குறைக்காமல் இருப்பதற்கான காரணம் கூட
தனியார் முதலாளிகளுக்கு காட்டப்படுகின்ற கரிசனை என்கிற வகையில் தொடர்ந்து விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது 2028 கடனை செலுத்தணும், நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் இன்னும் என்னென்ன இருக்க போகின்ற ஒரு கேள்வியும் பயமும் மக்கள் மத்தியில் தொடர்ந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நாணய நிதியம் இது தொடர்பாக செஞ்சுக்கும். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த அரச உத்தியோகத்தினுடைய ஆட்களை குறைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அரசாங்க உத்தியோகத்தில் ஆட்களை சேர்க்கிறது தொடர்பான பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே பல விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பொருளாதாரம் சார்ந்தாக. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்றுதான் மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.